திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நெல் கொள்முதல் நிலைய காவலரை தாக்கிய பட்டியல் எழுத்தர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. வேலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் நெல் எடுத்து வருவதை பட்டியல் எழுத்தர் பசுபதி கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. இதை தடுத்ததால் பட்டியல் எழுத்தர் தாக்கியதில் காவலர் பீட்டர் சதீஷ் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பட்டியல் எழுத்தர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் ஊழலுக்கு துணை போகாதவர்கள் பாதிக்கப்படும் அவலநிலை உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கப்பாங்கோட்டூர் ஊராட்சியில் சாலைகள் மற்றும் விளைநிலங்களில் மின்கம்பங்களில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்கின்றன. இதனால் வாகனங்கள் செல்லும் போது மின்கம்பிகள் உரசி உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் விளைநிலங்களில் விவசாய பணிகளை செய்யும் போது பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். பலமுறை மின்கம்பிகளை சீரமைக்க புகார் அளித்தும் விளம்பரமாடல் மின்சாரத்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமான தொழிலுக்கு பயன்படும் பி சாண்ட், எம் சாண்ட், ஜல்லி மற்றும் அரளை உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து கட்டுமான பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து கட்டுமான தொழிலாளர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இந்த போராட்டத்தினால் அனைத்து கட்டுமான தொழிலாளர்களும், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்களும் மற்றும் தனியார் துறை பொறியாளர்களும், குறிப்பாக குறைவான எஸ்டிமேட்டில் நிறைவாக வேலை செய்கின்ற ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்தக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக பாதித்திருக்கிறார்கள்.